அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான சண்டே விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அன்னைக்கு நல்ல ஒரு மழை. சண்டே காலையில் கொல்லிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். காலையிலேருந்து நல்ல மழை பிடிச்சிக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காய்கறிகள்லாம் இருக்குது, அறுவடை பண்ணிட்டு வரலான்ட்டு கூடவே சமையலோடு சேர்த்து இந்த விலாக் இருக்க போகுது. நல்ல மழையாக இருந்ததுனால வெளியில் போயிட்டு மட்டன் வாங்கலாம்னு நினச்சோம், வாங்க முடியல. சரி, ஓகே, நம்ம வீடு தேடி வந்த மீன்காரம்மா இருக்காங்க, அதனால் அவங்கக்கிட்ட இன்றைக்கி மீன் வாங்கிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா மழை பெய்யும் போது காரசாரமான ஒரு கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு மீன் குழம்பு ரொம்பவே பிடிக்கும். அதில் இந்த சின்ன சின்ன மீன்லாம் இருக்கும் இல்லையா, இந்த கார மீன், அதுக்கப்புறம் அந்த கவலை மீன், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் குழம்பு வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டே வேற லெவல் தான். அதுவும் மாங்காய் சீசன் இருக்கும்போது அந்த மாங்காய்லாம் போட்டு வைக்கும்போது சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மழைக்கு நல்லா சின்ன சின்ன மீன் கிடைக்குன்னு பார்த்தா சங்கரா மீன் தான் இருந்தது. முக்கியமாக மழையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வாங்குறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருக்கணும். நமக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் டவுட் வச்சு தான் நம்ம அதை வாங்கணும். ஏன்னா மழையில் மீன் பிடிக்க போக மாட்டாங்க, அது மெயினான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன், இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த செதில்லாம் வந்து நல்லா சிகப்பாக இருக்கா, கண்ணெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கணும். மீனெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் நேராக வந்து கொல்லிக்கு வந்தாச்சு, வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொல்லியில் வந்து இன்றைக்கி என்னென்னலாம் அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டுறேன் பாரு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கிறது இதுதான் வந்து மந்தாரை செடி அப்படின்னு சொல்லுவாங்க. மந்தாரை பூ வந்து பூத்துருக்கு இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலரில். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்திருந்தப்போ கொஞ்சம் மழை வந்து நின்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் காற்று செம்ம காற்று, அவ்வளோ சில்லுன்னு அந்த கிளைமேட்டோட காற்று அடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வாழை இலையில தான் ரெகுலராக சாப்பிட்றது வழக்கம். நம்ம தோட்டத்துலேயும் இருக்குது, இருந்தாலும் அந்த இலைகள்லாம் கொஞ்சம் நிறைய கிழிஞ்சிருச்சு காற்றுல. அதனால் சரி கொல்லியிலேருந்து பறிச்சுட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இலையெல்லாம் வந்து பறிக்க சொன்னோம். அது இப்போ நான் இருக்கிறது இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா குறுங்காடு. குறுங்காடு அப்படின்னும் போது இது உள்ளே போன உடனே நமக்கு ஒரு சின்ன காட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இதில் என்னென்ன விதமான மரங்கள் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அந்த மஞ்சள் பரங்கிக்காய் இருக்கும். பரங்கிக்காய் தான் எக்கச்சக்கம், 1 2 இல்லாமல் அப்படியே 10 15ன்னு வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு ரெகுலராக நம்ம வந்து சமைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. பரங்கிக்காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பெருசாக முத்துனதாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் பறிப்போம். அதுலேயும் ஒரு சிலதெல்லாம் வந்து இங்கே மயில்கள்லாம் வந்து நல்லா கொத்தி எடுத்துருது. நிறைய மயில்கள் இங்கே வந்து பார்க்க முடியும். அவ்வளோ தூரம் இருக்குங்க. கிட்ட போக போக அப்படியே பின்னாடி நல்லா பறந்து அந்த பக்கமாக வந்து போயிடும். இந்த பக்கம் ஃபுல்லாக காய்கறிகள் தான். வெண்டைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இப்போ சேப்பங்கிழங்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. சேப்பங்கிழங்கு வந்து நம்ம பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். இலைகள்லாம் காய்ஞ்சதுக்கப்புறமா தான் அதை வந்து அறுவடை பண்ண முடியும். அதை அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். வெண்டைக்காய் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி சுருக்கமாக ஒரு மாதிரி வெளிர்ந்த நிறத்தில் இலை சுருட்டல் நோய் மாதிரி வந்துடுச்சு. ஸோ இது ஒரு பூச்சி தாக்குதலால் வர்றது தான். ஸோ இது ஒரு நோய். இதுக்கு வந்து நம்ம மீன் அமிலம் இந்த மாதிரிலாம் அடித்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து சரியாகிடும். கத்திரிக்காய் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக காய்க்கலை, 1 2 தான் அங்கங்கே காய்க்குது. மழையினால் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு பரங்கிக்காய். இது ஒரு வெரைட்டி. நல்லா பரங்கிக்காய் அப்படின்னாலே நல்லா ரவுண்டு ஷேப்பில் இப்படி இருக்கும், பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வெள்ளேரி பிஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய பரங்கிக்காய் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருப்பேன். இது ஒரு வெரைட்டி. ஸோ இது நல்லா பழுத்ததுக்கப்புறம் இந்த வெளிநாடுகள்லாம் இந்த மாதிரி நீங்கள் பரங்கிக்காய் பார்த்துருக்கலாம். வீடியோஸில் நிறையா நான் பார்த்துருக்கேன். நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியே நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சைடில் அந்த பக்கம் பார்த்தது எல்லாமே வந்து ரவுண்டு பரங்கிக்காய். இது நீளமாக இருக்கக்கூடிய பரங்கிக்காய். அது மாதிரி இந்த கொடியில் எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இந்த சுரைக்காய் அங்கங்கே தொங்குறத பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்கும். போனாலே எதை பறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வேப்ப மரத்தில் கூட கொடி ஏறி போய் அந்த சுரைக்காய் வந்து தொங்குறத நீங்களே பாருங்களேன். இது வந்து சிட்டு சுரைன்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த சுரைக்காய் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக ஆகாமல் ஒரு மீடியம் சைஸில் இருக்கும்போதே இதை வந்து நம்ம கட் பண்ணிடணும். ரொம்ப பெருசாக ஆகிடுச்சு அப்படின்னா உடனேவே அது முத்திருது. ஸோ இந்த சைஸில் இருக்கும்போதே அதை வந்து நம்ம கட் பண்ணணும். அதே நேரத்தில் ரொம்ப சின்னதாகவும் வந்து நம்ம கட் பண்ணிடக்கூடாது. பட் பிஞ்சியாக வந்து சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ சுரக்காய் பறிச்சுட்டு வந்திருந்தாலும் நம்ம வந்து இந்த மல்லாட்டை, அதாவது வேர்க்கடலை போட்டு ஒரு தொக்கு மாதிரி பொரியல் செய்வோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்றுமே தேவையில்ல அதுக்கு. வெறுமனே இந்த சுரக்காவை தோல் சீவி பொடியாக கட் பண்ணி உப்பு கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் போட்டு வேக வச்சுட்டு கடைசியாக கொஞ்சம் வேர்க்கடலையை பவுட்ரு பண்ணி போட்டுடணும். அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன், சும்மா அமிர்தமாக இருக்குங்க. வெறும் சாதத்தில் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மிளகாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்டோம்.
மிளகாய் செடி உண்மையிலே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் வந்து மிளகாய் வந்து ஒரு செடி வச்சாலே நிறைய கொத்து கொத்தாக காய்க்கும். ஸோ நிறையா செடி இருக்கிறதுனால சிலதெல்லாம் பழுக்க வச்சு நான் வந்து காய்ந்த மிளகாயும் எடுத்துக்குவேன். ஸோ இப்போ வந்து சூப்பரான சிகப்பு நெல்லி அறுவடை. ஓரளவுக்கு வந்து இந்த பக்கெட் ஃபுல்லாக காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சிகப்பு நெல்லின்னு சொன்னோடனே ரொம்ப ஆசையாக நல்ல சிகப்பு கலரில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் சிகப்பு நெல்லி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒரு சிகப்பு கலரில் ஒரு ஓரமாக இருக்குது, அவ்வளோதான். ஓரளவுக்கு தான். ஃபஸ்ட்டு வந்து காய்ச்சிருக்குது அப்படின்னாலும் கொஞ்சமாக தான் அறுவடை வந்து கிடச்சிது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சம்மங்கி. பார்த்தவொடனே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, நான் போன அன்றைக்கி அந்த சம்மங்கி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்து சூப்பராக மொக்கு வந்திருந்தது. ஸோ அதையுமே பார்த்துட்டு காய்கறிகளை அறுவடை பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் தான் இன்றைய அறுவடை. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு விதமான தக்காளி செடி மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நெல்லிக்காய், கருவேப்பிலை, சிகப்பு வெண்டை, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், சுரக்காய், பூசணிக்காய், இது எல்லாத்தையுமே அறுவடை பண்ணியாச்சு. இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டேன். இந்த வாரத்துக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நிறையா இருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாருக்குமே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இன்றைக்கான சமையல் நான் வந்து காலையில் வாங்கி வச்சுட்டு போனேன் மீன். அதை கழுவி வச்சுட்டு குழம்பெல்லாம் கூட்டிகிட்டு போனேன். வந்ததுக்கப்புறம் தாளித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு எறா தொக்கு செஞ்சாச்சு. இன்றைக்கான சமையல் இதுதான். மட்டன் குழம்பு வைக்காமல் ஒரு வேளை மீன் குழம்பு வச்சுட்டேன்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷனே வரும். மீன் குழம்பு வச்சா பாப்பாவுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு. அதுக்குன்னே வந்து எறா வாங்கி தொக்கு செஞ்சுருவேன். ஸோ இதை வச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரசத்தை ஊற்றி அவங்க தொக்கு வச்சு சாப்பிட்ருவாங்க. இல்லைனா சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்ருவாங்க. ஸோ சண்டே ஸ்பெஷல் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான விலாகில் சந்திக்கலாம். தேங்க்யூ.